इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् क्षतमुत्पन्नं देहे यदि न प्रक्षाल्यते त्रिदिनं तत्रोत्पतन्ति बहवः क्रिमयः दुर्गंध संकीर्णाः. उत्पन्नம்ங்கறத பாத்துக்கணும், அப்படி திருத்திக்கணும் இந்த புத்தகத்துல. क्षतम उत्पन्नम देहे यदि न प्रक्षाल्यते त्रिदिனம். நம்மளுடைய தேகத்துல ஏதாவது ஒரு க்ஷதம்னா காயம் பட்டுடுத்துன்னு சொன்னால் அந்த காயத்துக்கு சரியான மருந்து போடணும், அதை சுத்தப்படுத்தணும். ஒரு 3 நாளைக்கு அழுக்கடைய விட்டுட்டோம்னு சொன்னால் திரிதினம் ந பிரக்ஷால்யதே, அந்த காயத்தை சுத்தமாக்காமல் சும்மா விட்டுட்டோம்னு சொன்னால் அப்ப என்ன ஆகும்னா தத்ர உற்பத்தி பகவ கிருமயா, அதுல நிறைய புழுகள் உண்டாயிடுமா. அதனால சுத்தப்படுத்தி வச்சுக்கணும். காயம் சொன்னா அதை அவசியம் சுத்தப்படுத்தி ஆகணும். சுத்தப்படுத்தலேன்னு சொன்னா ஒரு 3 நாளே போறோம், 3 நாள் சுத்தப்படுத்தாம விட்டுட்டா அதுல கிருமிகள் வந்துடுமா, தானா வந்துடும். அது மாத்திரம் இல்லை, அந்த கிருமிகள்னாலே அது துர்கந்த சங்கீர்ணா, ரொம்ப துர்கந்தம் வந்துடுவான். நாத்தம்னு சொல்றாங்க, துர்நாற்றம். அந்த நாத்தங்கள்லாம் அதுல வந்துடும். இது எதை பத்தின வர்ணனம்? நம்மளுடைய தேகத்தை பத்தின வர்ணனம் இது. ஆக தேகத்தை நாம ரொம்ப ஆசையோட வச்சுட்டு இருக்கோமே, இந்த தேகத்தினுடைய ஸ்வரூபத்தை நாம யோசிக்க மாட்டேங்கிறோம். அதனாலதான் இதுல நான்கிற அகம்பாவத்தோட இருந்துட்டு இருக்கோம். அதை காமிக்கிறதுக்காக தேகத்துல எவ்வளவு தோஷம் இருக்கு அப்படின்னு தோஷத்தை சொல்லக்கூடிய பிரகரணம் இது, தேக நிந்தா பிரகரணம். ஆக இது நிஜமாவே இந்த தேகம் நாம நினைக்கிற மாதிரி ஒஸ்தியான தேகம் தான் இருந்ததால் இது ஏன் இப்படி நாத்தம் அடிக்கணும் இல்லையா? அதனால இதனுடைய சுவாவம் இப்படின்னு சொல்றோம். இது ஒரு காரணத்தால இந்த மாதிரி ஆச்சுன்னு இல்லை, இது சுவாவமே இப்படி நாத்தம் பிடிச்சதுதான் இந்த தேகம். இதுதான் அதனுடைய உண்மையான சுபாவம். நாம தான் அதை சுத்திப்படுத்தி வாசனையா பண்ணி வச்சுக்கிறோம். யோ தேகா சுப்தः அபூத் சுபுஷ்ப சையோபசோபிதே தல்பே சம்பிரதி ச ரஜ்ஜுகாஷ்டைர் நியந்திரிதா க்ஷிப்யதே வன்ஹு. இது பாருங்க, இந்த தேகத்துக்கு ரொம்ப மரியாதை ஜாஸ்தியா இருக்கு. அதெல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். விசேஷமா அதுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் அதை பாதுகாக்கிறதுக்காகவே நிறைய இது பண்றோம். ரொம்ப வசதியா அதை வச்சுக்கிறோம். அப்போ ஆனா இது எத்தனை காலம் நம்ம கூட இருந்துட்டு இருக்கோம் இந்த தேகம் அப்படின்னு கேட்டா அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. அது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா அப்புறம் இங்க இருந்து ஜீவன் கிளம்பணும், அது செத்த சரீரம் ஆயிடும். நம்மளுடைய சரீரத்துல நம்மளுடைய குடும்பத்து மனுஷாளுக்கெல்லாம் நல்ல ஒரு பிரீத்தி இருக்கும். பார்த்தாலே அவ சந்தோஷப்படுவா, ஏன்னா நம்மளால அவளுக்கு உபகாரம் இருக்கு. ஆகையால அவளுக்கு நம்ம மேல ஒரு பிரீத்தி இருக்கும், பிரியம் இருக்கும். அதனால அவ நமக்கும் சேவை பண்ணுவா. அப்ப எந்த தேகமானது உயிரோடு இருக்கும் போது சுபுஷ்ப சையோபசோபித்தே தல்பே சுப்தஹா அபூத், நிறைய புஷ்பங்கள்லாம் வாசனை புஷ்பங்கள்லாம் போட்டு மெத்தையெல்லாம் போட்டு அப்பேற்பட்ட அந்த கட்டில்ல ஆனந்தமா படுத்துன்னு தூங்குறதான் எது உயிரோடு இருக்கும்போது. அதே தேகத்தை சம்பிரதி சொன்ன உயிர் பிரிந்த பிறகு ரஜ்ஜு காஷ்டைர் நியந்திரிதா க்ஷிப்யதே வன்ஹம், அதை போய் கயத்தால கட்டி காஷ்டங்கள்லாம் வச்சு அதுல நெருப்ப மூட்டி அதுல போட்டு விடுறாளே. அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. இந்த தேகத்துக்கு உண்டான மதிப்பு இல்லை. அது தேகத்துக்கு வாஸ்தவா அந்த தேகம் அப்பேற்பட்ட மதிப்புக்கு உரிய ஒரு தேகமாக இருக்குமானால் உயிர் இருந்தா என்ன போனா என்ன, தேகத்துக்கு தானே அந்த மதிப்பு. ஆகையால
முன்னாடி எப்படி உயிரோடு இருக்கும்போது அந்த தேகத்துக்கு என்ன ஒரு கௌரவம் இருந்ததோ அதே கௌரவம் உயிர் பிரிந்ததுக்கு அப்புறமும் இருக்கணும் இல்லையா? ஆகையால இந்த மாதிரி பண்றாளே ஜனங்கள், அதுல என்ன தெரியுது? அந்த மதிப்பு தேகத்தை சேர்ந்தது இல்லை. தேகத்துக்கு இவ்வளவு மதிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தேகத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சைதன்யத்தினாலதான் தேகத்துக்கு அந்த மதிப்பு அப்படின்னு வச்சிருக்கோம் இல்லையா? அப்ப தேகம் வேறு, சைத்தன்யம் ஆத்மாங்கிறது வேறு அப்படிங்கிறத நாம ஒத்துக்கணும். அதுக்குதான் இந்த ஒரு ஸ்லோகம் வந்தது. அதுக்கப்புறம் பாருங்க இன்னொன்னு, அதே மாதிரி இன்னொன்னு, சிம்ஹாசனோபவிஷ்டம் திருஷ்ட்வா யம் முதமவாப லோகோயம் தம் காலாகிருஷ்ட தனும் விலோக்கிய நேத்ரே நிமீலயதி. சிம்ஹாசனோபவிஷ்டம் திருஷ்ட்வா யம் முதம் அவாப லோகோயம். ஒரு மகாராஜான்னு வச்சுப்போமே, அந்த மகாராஜாவானவர் சிம்ஹாசனத்துல உட்கார்ந்துருக்கார். ஜனங்கள்லாம் பாக்குறா. மகாராஜாவை அந்த சிம்ஹாசனத்துல பார்த்தா அவளுக்கு சந்தோஷம் தாங்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரியான இடத்துக்கு வந்துட்டார் இவர், இவரெல்லாம் நமக்கு ராஜாவா கிடைச்சாரே அப்படின்னு பரமபாகியம்னு சொல்லி சந்தோஷப்படுறோம் இல்லையா? சிம்ஹாசனத்துல இருக்கக்கூடியவாளை பார்த்து அவ மேல பிரீத்தி உள்ளவா, அதை பார்த்தே ரொம்ப சந்தோஷப்படுறா. அந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் உயிரோட இருக்கிற பரியந்தம். உயிர் போனதுக்கு அப்புறம் தம் காலாகிருஷ்ட தனும், காலன் யமன் இழுத்துன்னு போயிட்டான். இழுத்துன்னு போனதுக்கு அப்புறம் அதே சரீரம் தான், இது வேற சரீரம் இல்லை. சிம்ஹாசனத்துல உட்கார்ந்துருந்தா அதே சரீரம் தான் இது. அத பார்த்து ஜனங்கள் என்ன பண்றாளா, நேத்ரே நிமீலயதி, கண்ணை மூடிக்கிறாள். அப்படின்னா என்ன? அதை பார்க்க பிடிக்கல. முன்னாடி அதை பார்த்து சந்தோஷப்பட்டவா கண்ணை அதை பார்க்கணுங்கிறதுக்காகவே கண்ணை திறந்து கண் கொட்டாம பார்த்துட்டு இருப்பா. பார்த்தாலே சந்தோஷம். ஆனா அதே தேகம் செத்து கிடக்கு. இப்ப இத பார்த்தா மனசுக்கு அந்த சந்தோஷம் வரல, விபரீதமாக இருக்கு. கண்ணை மூடிக்கிறாளாம். அதுவும் போக போக கொஞ்சம் அழுகி போயிடுச்சோன்னா ரொம்ப அருவருப்பா இருக்கும். அதை பார்க்கவே மாட்டா. இதை போய் பார்த்து தொலைச்சோமே அப்படின்னு மனசுல நினைச்சுப்பான். ஆக இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தேகம் நிச்சயமா ஆத்மா இல்லே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஏவம் விதா அதி மலினஹ தேகோ யத்சத்தயா சலதி தம் விஸ்மிருத்ய பரேஷம் வஹதி அகந்தாம் அனித்யே அஸ்மி. இப்ப வர்ணிச்ச பிரகாரம் பார்த்தோம்னா இந்த தேகங்கிறது ரொம்ப மலினமான ஒண்ணு. அது அவ்வளவு பெரிய உசத்தியான வஸ்து இல்லை. ஆனாலும் அது உசத்தியாக போற்றப்படுகிறதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் அதோடு ஆத்மா இருப்பதுதான். எத் சத்தயா அதிமலினோபி ஏவம் விதோபி தேகா சலதி. எந்த ஒரு ஆத்மா உள்ள இருக்கிற பரியந்தம் இருக்கிறதுனாலே இந்த தேகம் நடக்கிறதோ, பெரிய அபிமானத்துக்கு காரணமாக விஷயமாகிறதோ, பெரிய பூஜைக்கு எல்லாம் விஷயமாகிறதோ, அப்பேற்பட்ட அந்த தேகம் எத்சத்தையா சலதி, எந்த ஆத்மா இருக்கிறதுனால நடக்கிறதோ அந்த ஆத்மஸ்வரூபத்தை இவன் மறந்துட்டாங்க. தம் விஸ்மிருத்ய பரேஷம். அந்த ஆத்மஸ்வரூபம் வேற ஒண்ணும் இல்லை. நாம ஏதோ ஈஸ்வரன் சொல்றோமே, அந்த ஈஸ்வரன் தான் அது ஆத்மா. நமக்கு ஆத்மாவா இருக்கிறது அந்த ஈஸ்வரன் தான் உள்ள இருந்து தேகத்தை ஓட்டுறான், தேகத்தை நடக்க வைக்கிறான், அந்தந்த காரியத்தை செய்ய வைக்கிறான். வேற இன்னொன்னு இல்லை. சைத்தன்யங்கிறது அதுதான். அந்த ஆத்மஸ்வரூபத்தை நாம மறந்துட்டோம். தம் விஸ்மிருத்ய பரேஷம். அது மறந்ததுனால நமக்கு என்ன வந்தது? வஹத்யஹந்தாம் அனித்யே அஸ்மின். அனித்தியமான இந்த சரீரத்திலேயே நான் அப்படிங்கிற ஒரு பாவத்தை நாம் அடைந்தோம். நான்கிற அபிமானத்தை அடைஞ்சது. ஏன் மறந்து போச்சு? எப்படி மறந்தது? அதுதான் அஜ்ஞானம்னு சொல்லுவோம். அந்த ஆத்மாவா பத்தி தெரியாத காரணத்தினாலே, அந்த அஜ்ஞானத்தினாலே நமக்கு வேற இன்னொன்னு, ஆத்மாவா இல்லாத இந்த தேகமே ஆத்மாவாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு பிராந்தியாலே. இதுக்குதான் ஆத்தியாசம் அப்படின்னு சொல்லுவார். ஆத்மா சச்சித் ரூபா
क्व मांस मधि मांस रुधिर अस्थि निर्मितो देहः इति यो लज्जति धीमान् इतर शरीरम सकिम मनुते. கடைசியில இந்த தேக நிந்தா பிரகரணத்திலே கடைசி ஸ்லோகம் இது. இதுல என்ன சொல்றாருன்னா, இப்ப சொன்ன விதத்துல ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஒருத்தன் புரிஞ்சுட்டான் வேதாந்த சாஸ்திரம் சொன்னபடி விசாரம் பண்ணி அப்படின்னு வச்சுப்போம். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இது ஆத்மா கிடையாது, தேகங்கிறது அப்படி இல்லை, ஆத்மா தனியாக இருக்கு. அது எப்படி இருக்கு? சச்சித் ஸ்வரூபமாக இருக்கு, சச்சிதானந்த ஸ்வரூபம். இந்த தேகம் அப்படி இல்லவே இல்லை, இது மாம்ச ருதிர அஸ்தி நிர்மிதமாக இருக்கு. மாம்சத்தினாலையும் ரத்தத்தினாலையும் எலும்புகள்னாலையும் இதனால நிர்மாணம் பண்ணப்பட்டதாக இந்த தேகம் இருக்கு. இதெங்க நம்ம ஆத்மா எங்க? சச்சிதானந்த ஸ்வரூபமான ஆத்மா எங்க? இது எங்க? இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் கூட எட்டாதே. இதை எப்படி நம்ம ஆத்மான்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத அவன் பார்ப்பான். இதை போய் நம்ம ஆத்மான்னு நினைச்சுட்டு இருந்தோமே சித்த முன்னாடி அப்படின்னு சொல்லி யோ லஜ்ஜதி, அவனுக்கு ஒரு லஜ்ஜை ஏற்படும். இதையா நான் இத்தனை நாள் நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு அவனுக்கு தோணும். நிஜமான ஆத்மஸ்வரூபத்தை சச்சிதானந்த ஸ்வரூபமாக அவன் பார்க்கும்போது இந்த சரீரத்தை போய் நான் இப்படி நினைச்சிட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்லி வெட்கப்படுவான். இதியோ லஜ்ஜதி தீமா, அவன் தான் தீமா. இதர சரீரம் சகிம் மனுதே. இந்த மாதிரி உள்ள விவேகம் வந்தாச்சுன்னு சொன்னா அப்ப ஆத்மாவை காட்டிலும் வேறானதாக இருக்கக்கூடிய சரீரத்திலே அவனுக்கு சக மனுதேக்கிம், அவனுக்கு இந்த அபிமானம் ஏற்படுமா? ஏற்படாது. அஜ்ஞானம் ரொம்ப பிரபலமா இருந்தா இந்த இது மறைஞ்சு போய் மறுபடியும் ஆபத்துல விழுந்துருவான். ஆனா அஜ்ஞானத்துக்கு அவ்வளவு பிரபலம் இல்லாம இருந்தால் இந்த ஞானம் அவனை தூக்கி விட்டுரும். அவன் மறுபடியும் அந்த தேகத்துல ஆத்மாபிமானம் கொண்டவனாக இருக்கும். அஜ்ஞானம் ரொம்ப பிரபலமாக இருக்கும் பட்சத்துல மறுபடியும் அந்த தேகாபிமானங்கிறது அவனுக்கு வந்து இருக்கும். சித்த நேரத்துக்கு அது விட்டு போகும். எப்ப வேதாந்த விசாரம் பண்ணிட்டு இருக்கானோ அந்த சமயத்துல தான் வேற சரீரம் வேற அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கும். ஆனா அப்புறம் விவகாரத்துக்கு வரைச்ச சாதாரணமா ஆயிடுவான். அதை பாஷ்யக்காரர் சொல்லியிருக்கா, பஸ்வா விபிஷ்டா விசேஷாத்து அப்படின்னு சொல்லி. விவகாரம் பண்ற காலத்துல அந்த பசு எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, மிருகங்கள், அதுக்கும் நமக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அந்த மிருகமும் தன்னுடைய சரீரத்தை தான் நான் நினைக்கிறது. இந்த விவகாரம் பண்ற மனுஷன் இருக்கானே இவனும் சரீரத்தை தான் தான்னு நினைச்சுன்னு விவகாரம் பண்றான். ஆக விவகாரம் பண்ற சமயத்துல ஒன்றும் வித்தியாசம் இல்லை, ரெண்டும் ஒரே சரீராத்ம பாவத்துலதான் இருந்துட்டு விவகாரம் நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த விவேகம் உள்ளவன் இருக்கானே அவனுக்கு மறுபடியும் சரீரத்துல அப்பேற்பட்ட ஒரு ஆத்ம பாவங்கிறது வராது. அஜ்ஞானம் ரொம்ப பிரபலமா இருந்தா அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது, அதுக்கு வேற வழி பார்க்க வேண்டியது. இதோட தேக நிந்தா பிரகரணம் முடிஞ்சது. அடுத்தது விஷய நிந்தா பிரகரணங்கிற பிரகரணம் ஆரம்பிக்கிறது. தேகத்தை நிந்திச்சாச்சு. அடுத்தது நம்ம பல விஷயங்கள்ல ஆசைப்பட்டு அனுபவிக்கணும்னு சொல்லி அதுக்காக பிரயத்தனம் பண்றோம் இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி பிரதிகூலமா இருக்கு, சத்ருவா இருக்கு அப்படிங்கிறத இப்போ காண்பிக்க போறார். மூட குருதே விஷயஜ கர்தம சம்மார்ஜனம் மித்யா துரதிருஷ்ட விருஷ்டி விரசா தேகோ கேகம் பதத்யேவ. துரதிருஷ்ட விருஷ்டி விரசா தேகா கேகம் பதத்யேவ. ஒரு உதாரணம், ஒரு உபமானமாக ஒண்ண வச்சுப்போம். மண்ணால ஒரு கிரகம் பண்ணப்பட்டிருக்குன்னு வச்சுப்போமே. ஒரு குடிசை போட்டிருக்கான் வெறும் மண்ணால. ஷவர்ல மண் ஷவர். இப்ப இந்த மண் ஷவரு ரொம்ப நாள் ஆச்சு, ஜீரணமா போயிடுச்சு, அதுக்கு வயசாகி போயிடுச்சு. இப்ப அது விழற நிலைமையில இருக்கு. அதை தூக்கி நிறுத்தணும்னு பாக்குறான். அப்ப அவன் என்ன பண்றானா, அதுக்கு வேண்டிய பலமான ஒரு ஒரு என்ன சொல்றது, அதுக்கு ஸ்திரமா பலத்தை கொடுக்கக்கூடிய ஒன்ன பூசினோன்னா அது கொஞ்ச நாள் தாங்கும். அதை விட்டுட்டு
ஓட்ட விழுந்த இடத்துல இந்த சேத்தை எடுத்து பூசினான்னு வச்சுக்கோங்களேன், சேரு. அப்ப என்ன ஆகும்? கர்தம சம்மார்ஜனம். அங்க எங்கெல்லாம் இடுக்கு விழுந்திருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் சேத்தை எடுத்து பூசி விடுறான். பூசி விட்டால் அதுக்கு பலம் கிடையாது. ஷவர்லாம் பலமா இருக்கிறதுக்கு எந்த ஒரு உபாயத்தை பண்ணி அதை பூசணுமோ, சிமெண்ட் நல்ல சிமெண்டா வாங்கி பூசணும். அதை பூசறதுக்கு பதில் இவன் சேத்தை கொடுத்து இப்படி கொஞ்சம் பூசி விட்டான்னு சொன்னா அப்ப என்ன ஆகும்? அது நிக்குமோ? நிக்காது. பெரிய மழை பெஞ்சதுன்னு சொன்னா அப்படியே உட்கார்ந்து போயிடணும். அதே மாதிரி தான் நம்ம தேகம் இருக்கே, இது ஒரு கிரகம், மண் கிரகம். இப்ப உபமானமாக சொன்னது மண் கிரகம் இல்லையா? மண்ணால் நிர்மாணம் பண்ணப்பட்ட குடிசை. அத எப்படியோ அதே மாதிரிதான் நம்ம தேகமா. இந்த தேகத்தை அவன் என்ன பண்றான்? விஷயஜ கர்தம சம்மார்ஜனம் மித்யா. இந்த தேகத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவன் சிரமப்பட்டு எல்லா விஷயங்களையும் சம்பாதிக்கிறானா. இது மூலமாக இந்த தேகத்தை நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு பாக்குறான். மருந்து, மாத்திரை, சாப்பாடுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே இந்த தேகம் அழியாம இருக்கணும், கீழே விழுந்துடாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடிய வேலைதான். அதனால இவன் என்ன பண்றான்? விஷயம் விஷயங்கிறது நம்மள நல்லா ஸ்திரமா நிக்க வைக்கக்கூடிய ஒரு உபாயம் அப்படின்னு நினைச்சுட்டு அந்த விஷயத்துக்கு பிராதானியம் கொடுத்து வேலை பார்க்கிறான். அதை வச்சு பூசறானா. விஷயஜ கர்தம சம்மார்ஜனம் இத பண்றான். ஆனா இது பிரயோஜனம் இல்லாம போகுது. மித்யா. ஏன்னு கேட்டா இங்க ஒரு பெரிய மழை. என்ன மழைன்னா துரதிருஷ்ட விருஷ்டி விரசகா. இவனுடைய துரதிருஷ்டம், இவனுடைய அதிர்ஷ்டம் எது பரியந்தான் அந்த தேகம் இருக்கணும்னு இருக்கோ அது பரியந்தான் இருக்குமே தவிர அதுக்கப்புறம் பார்த்தா இது வீணா போயிடும். அதனால துரதிருஷ்ட விருஷ்டி, அந்த விருஷ்டி வந்துடுச்சுன்னா தேகோ கேகம் பதத்தேவ. இந்த தேகம்ங்கிற வீடு அப்படியே விழுந்துடும், உட்கார்ந்துடும். ஆக இந்த தேகத்துல அனுபவிக்கிறதுக்கு நல்ல கர்மா இருக்கிற பரியந்தான் இந்த தேகம் ஒழுங்கா ஓடிட்டு இருக்கும். அது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா, பாபகர்மா பலத்தை கொடுக்க ஆரம்பிச்சுடுச்சுன்னு சொன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இதை சௌக்கியப்படாது, விழுந்துடும். இது பொதுவா விஷய நிந்தைக்கு ஸ்லோகம். இதுக்கு அடுத்தது ஒவ்வொரு விஷயமா விசேஷமா எடுத்து அதனால எவ்வளவு அனர்த்தம் இருக்குங்கிறது வரிசையா காமிக்க சொல்ல போறார். அதுல முதல்ல ஆர்யா. ஆர்யா ரூபவிஹீனா மனசஹ க்ஷோபாய ஜாயதே பும்சாம் அத்யந்தம் ரூபாಢ்யா சா பரபுருஷைஹி வசீக்ரியதே. ஒருத்தனுக்கு மனைவி அமைஞ்சிருக்கான்னு வச்சுப்போம். அந்த மனைவி ரூப விஹீனாவாக இருக்கா, அழகே இல்லாதவளாக இருக்கா. அழகு இல்லை, அவனை மூஞ்சிய பார்த்தாலே பிடிக்கல. அப்ப இவன் என்ன நினைப்பான்? இப்படி ஒரு மனைவி நமக்கு அமைஞ்சாலேன்னு சொல்லி மனசுல ஒரே வருத்தப்பட்டு இருப்பான். ஒரே கோபமா வரும். மனசா க்ஷோபாய ஜாயத்தே பும்சாம். அந்த மனைவி மூஞ்சியே பார்க்க பிடிக்கல, ரூபமே இல்லாதவளாக இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லி இவன் உள்ளுக்குள்ள புழுங்கிட்டு இருப்பான் இல்லையா? அப்ப ரூப விஹீனமா அந்த பாரியா இருந்தால் அந்த பாரியாங்கிற விஷயமானது இவனுக்கு மனசுக்கு பெரிய க்ஷோபத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும், சிரமத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். சரி, அந்த பாரிய நல்ல ரூபவத்தியா இருந்தாள்னு அப்ப என்ன ஆகும்? அப்ப க்ஷோபத்தை கொடுக்காதாது, ரொம்ப சந்தோஷமா மாத்திரம் இருக்குமான்னு கேட்டா அங்கேயும் பெரிய ஆபத்துகள்லாம் இருக்குங்க. அத்தியந்தம் ரூபாಢ்யா சா, அந்த பாரியையானவள் மிகவும் அழகு உள்ளவளாக அமைஞ்சுட்டாளே. ஆனால் அப்படி சில பேருக்கு அமைஞ்சு போடும். அமைஞ்சால் அப்ப இவன் பிரதிக்ஷண மனசுல கவலையோட தான் இருந்தாகணும். யாரு? இந்த பர்த்தாவானவன். பாரியா ரூபவதி சத்ருன்னு சொல்லுவான். ரொம்ப ரூபவத்தியா பாரியா அமைஞ்சுட்டாள்னு சொன்னா இந்த புருஷனுக்கு ஆபத்து தான். அத்தியந்தம் ரூபாಢ்யா சா பரபுருஷைஹி வசீக்ரியதே. அப்ப என்ன ஆகும்னா இவளை பாக்குறவா அத்தனை பேரும் இவளை விரும்புவாள்.
அப்ப பாக்குறவா அத்தனை பேரும் இவன் நமக்கு கிடைக்க மாட்டாளா அப்படின்னு பார்த்து அதுக்கு வேண்டிய உபாயங்கள் எல்லாம் பண்ணி தம்பக்கம் இழுக்கிறதுக்கு வழி பண்ணுவா. அதுக்கு பிரதீகாரம் பண்றதுக்குள்ள உனக்கு போரும் போரும் ஆயிடும். அதனால பரபுருஷைஹி வசீக்கிரியத்தை அவ தனக்கு வசப்படுத்துறதுக்கு பாப்பா இப்பேற்பட்ட பாரிய. அப்ப என்னாச்சு, ரூபம் ரஹிதமாக கொஞ்சம் கூட அழகு இல்லாதவளாக அமைஞ்சால் பாக்குறதுக்கே பிடிக்கலேன்னு சொல்லி நீ வருத்தப்பட்டுதான் ஆகணும். ரொம்ப ரூபவத்தியா இருந்தால் ரூபம் சந்தோஷப்பட முடியாது. அப்போ மத்தவன் அவ இழுத்துருவாளே இவ இழுத்துருவாளேன்னு நீ பயந்துட்டுதான் இருக்கணும். அது எப்படின்னு கொஞ்சம் விவரிக்கிறார். கஷ்டித் பரபுருஷா மித்ரம், மித்ரம்னு இருக்கணும், சரியா இல்ல எழுத்து. மித்ரம் பிருத்யோ தவா பிக்ஷு பஷ்யதி சாபிலாஷம் விலக்ஷண உதார ரூபவதி. இந்த மாதிரி நல்ல அழகானவாளா இருக்கா, மிகுந்த உதாரமான, உதாரம்னா ரொம்ப சக்தியான ஒரு சப்தம் இங்க, வித்தியாசமான, அதாவது மற்ற இடத்துல இல்லாத ஒரு விசேஷமான அழகை கொண்டவளாக இருந்துட்டாளே. ஆனால் கஷ்டித் பரபுருஷா, யார் யார் இவளை பார்க்கறானோ அவ்வளவு பேரும் ஆசையோட பார்க்கணும். சாபிலாஷம் பஷ்யதி, அதாவது மித்திரம், இவனுடைய சிநேகிதன் ஆத்துக்கு வந்தாலும் அந்த அம்மாவை பார்ப்பனான். பிருத்தியா, இவனுடைய வேலைக்காரன் வாத்துல வேலைக்கார செய்யறவன் அந்த அம்மாவை பார்ப்பான். பிக்ஷு பிச்சைக்காரன் கூட வந்தா அந்த அம்மாவை பார்ப்பான். எப்படி சாபிலாஷம் பஷ்யதி, இந்த மாதிரி ஒரு பாரிய நமக்கு அமையாம போயிட்டாலே அப்படின்னு அவ மனசுல ஒண்ணு வரும். உடனே ஒரு ஏக்கத்தோட அபிலாஷத்தோட இந்த அம்மாவை பார்ப்பனா. இந்த திருஷ்டி தோஷமே பெரிய தோஷமா இருக்கும். ஆறு வந்தாலும் அந்த அம்மாவை இந்த மாதிரி நமக்கு கிடைக்கலையே அமையலையேங்கிற ஒரு ஏக்கத்தோட ஆசையோட பார்ப்பனா. அப்ப என்ன ஆகும், இதுவே பெரிய இந்த பர்த்தாவுக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடியதாக ஆயிடும். அது மாத்திரம் இல்லை, அப்புறம் இன்னொரு விஷயம் வேற இருக்கு. கஞ்சித் புருஷவரம் ஸ்வபர்த்து அதிசுந்தரம் திருஷ்ட்வா மிருகயதி கிண்ண மிருகாட்சி மனசேவ பரஸ்திரியம் புருஷா. இப்ப போன ஸ்லோகத்துல பரபுருஷான்னு சொன்னோம் இல்லையா. பரபுருஷான்னு சொன்னா இந்த புருஷனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனவனா இருப்பான், அப்பதான் அவன் பரபுருஷா. மூர்த்திக்கு அவன் புருஷனாக இருக்கிறவன் இந்த அம்மாவை பார்த்தா இவ ரொம்ப அழகா இருக்காளேன்னு சொல்லி ஒரு ஈர்ப்பு, அத ஆசையோட பார்ப்பான்னு சொல்ற மாதிரியே இந்த அம்மாளுக்கும் அந்த மாதிரி வரும். நம்ம பர்த்தாவை விட ஒரு அழகான ஒரு புருஷனை இவ பார்த்துட்டான்னு வச்சுங்களேன், பார்க்கும்போது இப்படி இந்த மாதிரி நமக்கு ஒரு வர்த்தா அமைஞ்சிருக்கானே, அவரவனே ரொம்ப சுத்தியா இருக்கானே, அழகா இருக்கானே அப்படின்னு சொல்லி அங்க கூட ஆசை வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. மிருகயதிக்கும் ந மிருகாட்சி, இந்த மிருகாட்சி அழகானவள் ஸ்வபர்த்து, தன்னுடைய பர்த்தாவை காட்டிலும் அதிசுந்தரம் எங்கஞ்சித் புருஷவரம் திருஷ்டுவா, இவனை விட ரொம்ப பாக்குறதுக்கு நல்லா இருக்கான், அழகா இருக்கான். அப்பேற்பட்ட ஒரு உத்தமமான உயர்ந்த அழகை கொண்ட புருஷனை பார்த்து அவன் தனக்கு கிடைக்க மாட்டானான்னு நினைக்க மாட்டாளோ அப்படின்னு கேட்கிறான். அது கொஞ்சம் சந்தேகமா கேட்கிறான். ஏன் அப்படின்னு கேட்டா, நல்ல சம்ஸ்காரம் உள்ளவாளா இருந்தால், ரூபவத்தியாக இருந்தாலும் அந்த மாதிரி எண்ணத்துக்கு இடம் கொடுக்க மாட்டான். சம்ஸ்காரம் எப்படி ஆயிருக்கோ அதுக்கு தகுந்தா போலதான் அவளுடைய மனசு ஆசைப்படும். அதனால இவா எப்படி இருந்தாலும் சரி, ரூபவத்தியா இருந்தாலும் சரி, அப்படி இல்லாட்டாலும் சரி, இவாளுக்கு சம்ஸ்காரம் நல்ல சம்ஸ்காரமாக வசந்த. சம்ஸ்காரம்னு சொன்னா குலம்னு சொல்லல, நல்ல குலத்துல பிறந்திருக்காங்கிறதுல, குலத்துல வந்தாலும் சம்ஸ்காரம் வேணும், நல்ல சம்ஸ்காரம். அந்த சம்ஸ்காரம் ஏற்பட்டு இருந்தால் அவளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை வராது. அந்த காலத்துல நிறைய பேர் சம்ஸ்காரம் உள்ளவாளதான் இருந்தா, அதனால மிருகயதிக்குன்னா மிருகாட்சி அப்படின்னு ஒரு சந்தேகமா போடுறார். ஆக வரலாம், சான்ஸ் இருக்கு, முடியாதா என்ன, வரக்கூடாதுன்னு நியமம் உண்டோ அப்படின்னு கேட்கிறார். எப்படி ஒரு பரஸ்திரிய ஒரு பரபுருஷன் மனசால நினைக்கிறானோ, நினைக்கிறாங்கிற அதோடதான் நிறுத்திட்டு இருக்காருங்க. ஒண்ணும் பண்ணல, பாக்குறதுக்கே அதுவே தப்புங்கிறது நினைக்கிறானோ, அத போல பரபுருஷனை ஒருத்தி நினைச்சுட மாட்டாளோ, நினைக்க மாட்டாளோ அப்படின்னு ஒரு ஆசங்கா. நமிருகயதிக்கும் இருந்தா தேவையில்லையே அப்படின்னு ஒரு ஆசை வந்தாலும் வரலாம். இது ரெண்டுமே இந்த பர்த்தாவுக்கு ஆபத்து.
இன்னொருத்தன் வந்து தன் பாரியை வந்து பாக்குறான் அப்படின்னு சொன்னாலும் இவன் மனசு கஷ்டப்படும். அதே மாதிரி இவனுடைய பாரியை இன்னொருத்தனை போய் ஆசைப்படுறான்னு சொன்னாலும் அதுவும் கேட்கவே வேண்டாம், ரொம்ப சிரமப்படும். ஆக பாரியா வந்தா நமக்கு எல்லாம் ரொம்ப சௌக்கியமாக்கும் அப்படின்னு நினைக்கிறியப்பா, இந்த பாரியால உனக்கு அவ ரூபவத்தியா இருந்தாலும் கஷ்டமா இருக்கு, நீ ரூபம் இல்லாதவளாக அழகு இல்லாதவாலும் அது உனக்கே பிடிக்கலங்கிறிய, எப்படியா இருந்தாலும் இது சரியா இல்லை தானே, சிரமத்தை தானே கொடுக்கறது அப்படின்னு சொல்றான். ஏவம் சுரூப நார்யா பர்த்தா கோபாத் பிரதிக்ஷணம் க்ஷீணஹ நோ லபதே சுகலேஷம் பலிமிவ பலிபுக் பகுஷ்வேகஹ. இந்த மாதிரி ஒரு சுரூபம் நல்ல ரூபவத்தியான பெண்ணுக்கு பர்த்தாவாக ஒருத்தன் அமைஞ்சுட்டானே, ஆனால் அந்த பர்த்தாவுக்கு பிரதிக்ஷணம் கோபாத் க்ஷயந்தான். பிரதிக்ஷணம் ஏதாவது அவன் மேலே கோபம் தான் வரும். இவ இன்னொருத்தனை பார்த்தாலும் அவன் மேல கோபம் வரும், இன்னொருத்தன் இவன் மேல பார்த்தாலும் அவனுக்கு கோபம் வரும். ஆக பிரதிக்ஷணம் கோபாத் க்ஷீணா. ஒவ்வொரு க்ஷணமும் அவனுக்கு இதே கஷ்டம்தான், யார் என்ன பாக்குறா அப்படின்னு பார்த்து யோஜனை பண்ணி அதனால க்ஷயம் ஏற்பட்டு இருக்கும். நோ லபத்தே சுகலேஷம். இவன் இந்த அம்மா மூலமாக அவன் என்ன சௌக்கியத்தை அடைய போறான்? லேசத்துக்கு கூட சுகம் கிடையாது. நோ லபத்தே சுகலேஷம், கொஞ்சம் கூட கிடையாது. பலிமிவ பலி பலிபுக் பகுஷ்வேகஹ. பலிபுக் பலியை சாப்பிடக்கூடியது. பலிபுக் அப்படின்னு சொன்னா காக்காவா, காக்காவுக்கு பலிபுக்கு பேரு. காக்கா, நாய் இதெல்லாம் பலி, அதுக்கெல்லாம் பலி கொடுக்க வேண்டியது, அதை சாப்பிட்டு ஜீவிக்கக்கூடியதாக இருக்கு. ஆக காக்காக்கெல்லாம் சாதம் போடணுங்கிறது தெரியுது. பலிபுக் அது நிறைய ஒரு நம்ம ஒரு இதை வச்சுட்டோம்னா, அன்னத்தை வச்சோம்னா அது தனியா சாப்பிடாது, எல்லா தன்னோட கூட்டத்தையும் வச்சுன்னு தான் சாப்பிடும். ஆக அநேக காக்கங்கள் இருந்து இதை சாப்பிடும் போது என்ன ஆகும்னா, அது நல்ல குணம்தான். அநேக காக்காவையும் கூப்பிட்டு வந்து இது தனியா சாப்பிடாம சாப்பிடுறதுங்கிறது வாஸ்தவம். ஆனா அத்தனை காக்காவும் வந்து சொன்னா இதுக்கு கிடைக்கிற அம்சம் குறைஞ்சு போடும். இது சூடு தான் கிடைக்கும். இவா போடுறதே கொஞ்சம் வந்து அதுலயும் ஒரு 10-15 காக்கா சேர்ந்து சாப்பிடுறதுக்கு வந்து ஒரு சொன்னா கொஞ்சம் தான், ரொம்ப அத்தியல்பமா போயிடும், அதுக்கு வேண்டிய அளவுக்கு கிடைக்காது போயிடும் இல்லையா. அதனால எப்படி அதுகளுக்கு அந்த பூர்ணமான பலன் கிடைக்காம போகிறதோ, அந்த பலியுடைய பூர்ணமான பலத்தை அந்த சௌக்கியத்தை அனுபவிக்காம போயிடுறாளோ, அதே மாதிரிதான் பாரியாங்கிற விஷயத்தை கொண்டு என்ன ஒரு சௌக்கியத்தை அடையணுமோ அந்த சௌக்கியம் இல்லாம போயிடுறது இப்பேற்பட்ட புருஷனுக்கு, அந்த 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 பாரிக்கு புருஷனானவனுக்கு பர்த்தாவானவனுக்கு இப்படி ஆயிடுறது. ஆக இந்த பாரியா விஷயத்துல தோஷம் இருக்கு. இந்த தோஷம் இருக்குன்னு பாருங்க, அதாவது இதனால நமக்கு பெரிய சௌக்கியம் வந்து விடுமாக்கும் அப்படின்னு நினைக்காதே. 3 ஸ்லோகம் வரையில் ஆயிருக்கு.